பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதுல ஹோமியோபதி மருத்துவமனையோட மகத்துவங்களையும் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க. எங்க இருந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் ஜெயந்தி அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போறது பொதுவாக எல்லாருமே அவதிப்பட்டு இருக்கக்கூடிய முடக்குவாதம், மூட்டு வலி, இது தொடர்பாக தான் பேச போறோம். இதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கான ஹோமியோபதி சிகிச்சை முறைகள் என்ன, எந்த மருத்துவமனையை சகல விவரம் சொல்ல போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், மூட்டு வலி, முடக்குவாதம் இது இப்ப காமனா போச்சு. எல்லாருக்கும் ஒரு பெயின்னு சொன்னோடனே ஓகே எனக்கு தேய்மானம் இருக்குமோ, மூட்டு வலி இருக்குமோங்கிற யோசிக்கிற அளவுக்கு நமது நிகழ்ச்சி மூலமாவே நிறைய விழிப்புணர்வு தகவல் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இது எதனால வருது, எந்த ஏஜ்ல இருந்து வருதுன்னு பார்க்கலாம் டாக்டர். ஏன் இந்த பிரச்சனை வருது? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். முடக்கு அப்படின்னா வந்து ஸ்டாப்பேஜ், எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து நின்னு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் முடக்குவாதம்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அது ஜாயிண்ட் ஸ்பேஸ்ல எதனால எப்படி அது நடக்குது அப்படின்றத பத்தி பேசலாம். சோ வந்து ஜாயிண்ட், ரெண்டு ஜாயிண்ட் ஒரு மிஷின் மாதிரி தான். ஒரு மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஷின்ல வந்து நம்ம எப்படி ஒரு ஆயில் இல்ல அப்படின்னா வந்து சம் சவுண்டோட மிஷின் இருக்கும், சரியா ஆக்ஷன் இருக்காது, அண்ட் வந்து ஸ்ட்ரக் ஆகி ஆக்ஷன் ஆகும். சோ அந்த மாதிரி தான் நம்ம போன்ஸ், ரெண்டு போன்ஸ்க்கு இடையில வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அது ஒரு ஆயில் மாதிரி தான். சோ அதோட செக்ரீஷன்ல ஏதாவது ஃபால்ட் அண்ட் அதுல வந்து ஏதாவது வந்துட்டு வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போதுதான் வந்து நம்மளுக்கு முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுல வந்து ஸ்டிஃப்னஸ், வலி, வீக்கம் அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வரும். மூட்டு, சிறு சிறு மூட்டுகள், ஸ்மால் ஜாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்வெல்லிங் வந்து வலி வந்தா நம்ம அதை தான் முடக்குவாதம்னு சொல்றோம். இது ஏன் வருது அப்படின்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மெயினா வந்து ஜெனட்டிக்ஸ், குரோமோசோம், ஜீன்ஸ், அதனாலதான் அது வருது மோஸ்ட்லி வந்து. சரிங்களா? அதுல வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். மோஸ்ட்லி வந்து அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளோட ஜீன் HLA-B-DR2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து வெளியில இருந்து வர வைரஸ், பாக்டீரியா அதனால கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ் நம்மளே பாதிக்கிறது. இப்ப நம்ம எதுவுமே வர தேவையில்லை, அது வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ் தான் நம்மள பாதிக்குது. இத பத்தி டீடைலா இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். முதல் நேயர் யார் என்கிறது? வணக்கம் நலம் காக்க. ஹலோ ஹலோ, தொடர்புல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பேர் என்ன? எனக்கு வந்து என்ன பிரச்சனை, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. என் பேர் சங்கீதா. சங்கீதா, ஓகே சொல்லுங்க சங்கீதா, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். என்ன ப்ராப்ளம் சங்கீதா உங்களுக்கு? சொல்லுங்க, நான் டாக்டர் தான் பேசுறேன். எனக்கு சொல்லுங்க. நீங்க டிவி பாக்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்புல இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சங்கீதா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. தொடர்புகளும் நேயர்கள் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்க டாக்டர்கிட்ட நேரடியா கேட்கலாம். டாக்டர், நீங்க சொன்னீங்க ஒரு இன்ஃபெக்ஷன் அது உடம்புல நமக்குள்ளேயே இருக்குது, அதனாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க டாக்டர். அந்த இன்ஃபெக்ஷன் என் உடம்புல இருக்கா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கான விளக்கம் தெரியலாம். ஒரு நேயரை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம்ங்க, நான் திருச்செங்கோட்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் என்ன, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். நாங்க வந்து எனக்கு வயசு 42ஆகுதுங்க. எனக்கு இப்போ ருமட்டாய்டுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஃபர்ஸ்ட் யூரிக் ஆசிட் பார்த்தா 6க்கு மேல இருந்ததுங்க. அப்புறம் ஆர்எஸ் ஃபேக்டர் வந்து 11.1 இருந்ததுங்க மேடம். சரிங்க. இப்போ என்னன்னா எனக்கு கை கால் ஊன முடியல. இது எப்படிங்க, இது எதனால வருது, இது எப்படி இது பண்றது? எனக்கு ஹோமியோபதி இன்னும் நான் எடுக்கலீங்களா? ஹோமியோபதி தான் எடுத்திருக்கிறேங்க மேடம். ஆனா அது வந்து எனக்கு அவங்க குடுக்குற டேப்லெட் வந்து எனக்கு அல்சர் வந்துருது, போனா வந்துகிட்டே இருக்குங்க மேடம். எனக்கு வந்து அதுக்கு ஏதாவது ஒன்னு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க. நான் மறுபடியும் வந்து நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி. கண்டிப்பாமா, கண்டிப்பா.
இப்ப மருந்து எடுத்துட்டு இருந்து உங்களுக்கு அந்த மருந்து வந்து ஒத்துக்கல ஒவ்வாமை அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆனா எனக்கு என்ன டவுட்னா இது எதனால வருதுங்க? இது பரம்பரை வியாதியா இல்ல இதனால பின்னாடி வந்து கை கால் வந்து வளைஞ்சு போயிடும் சொல்றாங்க. நான் கம்மி பண்ணிடுறேன், நான் கட் பண்ணிடுறேன், நீங்க விளக்கம் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். ஓகே கண்டிப்பா. இது வந்து பரம்பரையா வர வியாதி தான். அண்ட் உங்களோட ஜீன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட குரோமோசோம் அண்ட் ஜீன் அஃபெக்ட் இது உங்க அப்பாக்கோ இல்ல அம்மாக்கோ இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு வந்திருக்கலாம். அண்ட் உங்களோட ஆன்டிபாடி இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, உங்க நோய் எதிர்ப்பு சக்தி வெளியில இருந்து வர பாக்டீரியா வைரஸ் அஃபெக்ட் பண்ணாம உங்களோட உள்ளுக்குள்ள இருக்க நல்ல செல்ஸையே அது டேமேஜ் பண்ணுது. ஸோ அப்போ அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் அப்படின்ற ஒரு நோயா அது வந்திருக்கு. ஸோ இதனால நீங்க வெளியில வேற மருத்துவம் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, பட் அது வந்து உங்களுக்கு ஒத்துக்கல. ஸோ வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து அப்படி கிடையாது. நீங்க அது வந்து எவ்வளவு நாள் எடுத்தாலும் ஒரு கண்ட்ரோல்ல உங்களோட ஆர்ஏ ஃபேக்டர் அந்த சிஆர்பி புரோட்டீன்ஸ் எல்லாம் நார்மலான லெவல்ல வச்சுக்கும் அது உங்களுக்கு. ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாம கண்டிப்பா அதை குணப்படுத்த முடியும். உங்களுக்கு கீழே ஸ்க்ராலா இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நீங்க எங்க போய் சிகிச்சை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகே நன்றி. உங்களின் அழைப்புக்கு சரியான தகவல் கிடைத்திருக்கும் நினைக்கின்றோம். கீழே இருக்கிற ஸ்க்ராலிங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க. ஹலோ பேர் சொல்லுங்க சார். சந்திரசேகரன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? திருக்கம்பாக்கம். ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். மேடம் எனக்கு வந்து நான் சுகர் பேஷண்ட், 10 வருஷமா சுகர் இருக்கு மேடம். சரிங்க சார். அது அலோபதி மெடிசன் எடுத்து இந்த சைடு எஃபெக்ட் வருமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆமாங்க சார். அது சைடு எஃபெக்ட் வந்து லிவர் கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆகும்ன்றாங்க. கண்டிப்பா சார். உங்க வயசு என்ன சார்? எனக்கு 64 மேடம். ஓகே சார். ஓகே, அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப 10 வருஷமா தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தா உங்களோட சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். பட் வந்து அதோட அந்த என்சைம்ஸ் வந்து நம்ம பிளட்ல இருக்கிறதால வந்து அது காம்ப்ளிகேஷன்ல கொண்டு போய் விடும். நீங்க சொன்ன மாதிரி கிட்னி அஃபெக்ஷன்ஸ், ஐ அஃபெக்ஷன்ஸ் அண்ட் வந்து நம்மளோட சம் பிளட் அஃபெக்ஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நீங்க ப்ரிவென்ஷனா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வராம இருக்கும். நீங்க வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து HbA1c வந்து 8 இருக்கு மேடம். இவ்வளவு நாள் 12 இருந்தது, இப்பதான் 8 வந்திருக்கு. ஓகே சார். இப்போ அந்த பாதத்துக்கு மேல அந்த எலும்பு மேல வலிக்குது. ஓகே சார், அது நியூரோபதின்னு சொல்வாங்க. போன் லெவல்ல உங்களுக்கு எஃபெக்ட் ஆகி மசில்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், கிராம்ப் பெயின் மாதிரி வரும், ஒரு மாதிரி வந்துட்டு மதப்புன்னு சொல்வாங்க, நப்னஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் தான், அந்த டயபெட்டிக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே, இது வராம இருக்கிறதுக்கு நீங்க ஹோமியோபதி மருந்தை எடுங்க, கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இல்லாம உங்களுக்கு கியூர் ஆகும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் கோகிலா மேடம். கோகிலாமா, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க கோகிலா. எனக்கு தலைவலி தான் மேடம் பிரச்சனை. தலைவலி ஆரம்பிச்சிரும். நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், ஐ ஹாஸ்பிட்டலும் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். நரம்பு டாக்டர் மட்டும் தான் பார்க்கல. உங்க வயது என்னம்மா? எனக்கு 32 ஆகுது. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? போயின்னு இருக்குங்க கரெக்டா. வேற ஏதாவது ஒரு வெள்ளைப்படுற மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? எதுவுமே இல்லைங்க. சரிங்க. இது நீங்க சொல்றது உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? நோஸ் பிளாக் இல்ல தும்மல் வர்றது அடிக்கடி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சளி இருக்கு, லோ பிரஷர் இருக்கு. அப்படிங்களா? சரிங்க. ஆனா நீங்க சொல்றது வந்து மைக்ரேன் ஹெட்டேக்னு சொல்வாங்க. சோ ஒற்றை தலைவலி அந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் லேடிஸ்க்கு வந்து இது வர்றது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். பட் இதுக்கு வந்து மெடிசன்ஸ் நிறைய இருக்கு ஹோமியோபதியில. ஸோ நீங்க கண்டினியூஸா மருந்து எடுத்தாதான் அது வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்கும். இல்ல நீங்க அப்படியே விட்டுட்டு வெறும் வந்து பெயின் கில்லர்ஸ் அண்ட் வந்துட்டு எப்பப்பெல்லாம் சஃபர் ஆகுறீங்களோ அப்பப்பெல்லாம் மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அப்ப மட்டும்தான் அது உங்களுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீங்க எடுக்க வேண்டிய நிலைமையில போய் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஸோ ஹோமியோபதி அப்படி கிடையாது, மருந்துகளே உங்களுக்கு குணப்படுத்திடும், கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்கம்மா. விஜயா மேடம் என் பேரு. மயிலாப்பூர்ல இருந்து பேசுறீங்க. டாக்டர் பேசுங்க. சரிங்க. சொல்லுங்க விஜயா. ஹலோ. சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி மாசம் தீட்டு அதிகமா போயிருந்தது மேடம், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். சரிங்கம்மா.
கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதனால இப்ப வந்து என்ன ஆகுது, சீட்டு 13 நாளா போயிருந்தது மேடம். மாத்திரை எல்லாம் போட்டு கொஞ்சம் நின்று இருக்குது. ஆனா வயிறு ஊதிக்கினே வருது, வலி இருக்குது, திடீர்னு வாமிட்டு வர போல இருக்குது, மயக்கமா இருக்குது மேடம். சரிம்மா, உங்க வயது என்னம்மா? என்ன மேடம்? உங்க வயது என்ன? என்னோட வயசு வந்து 36 ஆகுது மேடம். சரி, குழந்தை எல்லாம் இருக்குங்களா? 2 பசங்க இருக்கிறாங்க மேடம். சரிம்மா. அதனால எதனா ப்ராப்ளம் ஆகுமா மேடம்? பயமா இருக்குது. கண்டிப்பா ப்ராப்ளம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து கட்டி வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு யூட்ரஸ்னா கருப்பையோட சினை பகுதியில வந்து உங்களுக்கு அந்த கட்டி இருக்கும். சோ அந்த கட்டி இருக்கும்போது நம்மளுக்கு மாதவிடாய் வர நேரத்துல வந்து கரெக்டா அந்த எக் ஃபார்ம் ஆகாது. ஒன்னு ஃபார்ம் ஆனா இம்மெச்சூர்டா இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பர்டிகுலர் சைஸ் இல்லாம ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த ரப்சர் டைம்ல வந்து பெயின் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம யூட்ரஸ்ல இருக்க ஹார்மோன்ஸ். அது கரெக்டா உங்களுக்கு கரெக்டான ரேஷியோல இல்லைன்னாலும் அந்த மாதிரி அதிகமா போகிறது, கட்டியா மென்சஸ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வலி இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹோமியோபதியில நல்ல முறையில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஹார்மோன் பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் தருவாங்க, அதனால உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, நன்றி பாங்குலி. அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம். குழந்தைக்கு வந்துட்டு பேர் சொல்லுங்க மேடம். என்ன வயதாகுது சார்? 2.5 வயசு ஆகுது மேடம். 2.5 வயசு ஆகுதுங்களா? சரிங்க. நார்மல் டெலிவரியா இல்ல அவங்க சிசேரியன்ல பிறந்தாங்களா உங்க குழந்தை? சிசேரியன் மேடம். சரிங்க. ஒரே ஒரு குழந்தை தானா? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களா இது? ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் குழந்தை. வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரி? இல்ல, ஆல்ரெடி இஎன்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். சரிங்க சார். கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு செக் பண்ணாக்க ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார்? சாரி. ஹலோ. என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன சொன்னாங்க? அதான் மேடம், ஹியரிங் லாஸ் ஆயிட்டு நீங்க வந்து ஹியரிங் ஈடு போட்டு நீங்க ஸ்பீச் தெரப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஸ்பீச் தெரப்பி. ஆனா நீங்க கொடுத்தீங்களா? இல்ல, ஸ்பீச் தெரப்பி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படிங்களா? மத்தபடி உங்க குழந்தை வந்து நடக்கிறது, வாக் பண்றது, அதாவது நார்மலா தவழ்றது, அது எல்லாமே கரெக்டா நடந்துச்சுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நடக்கிறது கொஞ்சம் 1 year ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாமே ஸ்லோவா தான் ஆக்டிவேட் ஆனிச்சு. பட் அப்புறம் இப்ப உள்ள கண்டிஷன்ல எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையும். சரி சார். இது வந்து என்னன்னா வந்து டிஃபெக்ட் இன் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறக்கும் போதே குழந்தைக்கு வந்து கால்சியம் டிஃபெக்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட போன்ஸோட க்ரோத்ஸ் இருக்காது உங்களுக்கு சரியா. ஸோ அந்த சரியா நடக்கிறதுக்கு லேட் ஆகும், அண்ட் தவழ்றது, அதோட ஆக்ஷன்ஸ்லாம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அதே தான் உங்களுக்கு பேசும்போதும் அந்த குழந்தைக்கு டிலே ஆகுற மாதிரி இருக்கு. இப்ப 2.5 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது நல்லது. பட் ஹோமியோபதியிலும் இது ரிலேட்டடா கால்சியம் அண்ட் பாஸ்பேட் ரிலேட்டட் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ அதை கொடுக்கும்போது டைரக்டாவே உங்க போன்ல அந்த மினரல் டென்சிட்டிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. குழந்தைகள் பேசவும் ஆரம்பிக்கும். ஹோமியோபதி இங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில ஸ்பீச் தெரப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க. வித் மெடிசன்ஸ் நீங்க எடுக்கும்போது சைட் எஃபெக்ட் இல்லாம குழந்தை சீக்கிரமா பேச ஆரம்பிக்கும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஐயா, உங்களை இன்னொரு கேள்வி கேட்டலாம் நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் டாக்டர் கிட்ட பேசணும். பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது. சரிம்மா. அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். சரி, நான் சொல்றேம்மா. உங்க வயது என்னம்மா? வயசு 20. என் பேர் சங்கீதா. பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குதுங்க. சரிம்மா. 20 வயசுங்களா? ஆமாங்க, 20. வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? நான் நிறைய டாக்டர் பாத்தேங்க. கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க. அது அதுக்கப்புறம் மாத்திரை போடாம 4 மாசம் ஆயிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வரலைங்க. ஆனா வந்து ஒரு கரெக்டா வர மாட்டேங்குது. மாசம் கரெக்டா வர மாட்டேங்குது இல்லைங்களா? வர மாட்டேங்குதுங்க. அது வந்து அந்த நீர் முட்டை வந்து அடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா.
சரி, இது கட்டி மாட்டேங்குதுங்க. சரி, நான் சொல்றேன். இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால தான் வந்து நம்மளுக்கு யூட்டஸ்ல வந்து கட்டி வருது. ஸோ கட்டி வந்தா வந்து பீரியட்ஸ் வந்து இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன காலர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அதிகமா போகுது, 15 நாளா இன்னும் போயிட்டே இருக்கு, நிக்காம ரொம்ப தீட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸ் போகிறது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி சிஸ்ட் இருந்தா சிலருக்கு பீரியட்ஸ் வராது, 6 months வரல, எனக்கு 4 months வரல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்க சொல்றது அந்த மாதிரி தான். ஸோ அது ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மந்த்லி உங்களுக்கு இப்போ ஒரு ஆவரேஜ் ஆஃப் 15 or 18 டேட்குள்ள கரெக்டா வர மாதிரி பண்ணிட்டோம்னா, ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆனாலும் கரெக்டா அந்த கன்சீவ் ஆகும்போது அந்த மாதிரி டைம்ல ஆர் நீங்க ஒரு 40 above ஆகும்போது மெனபாசல் ஸ்டேஜ்லயும் நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வராம இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். நன்றிம்மா, உங்களை நினைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல்ல நீங்க சொன்னீங்க இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புலயே இருக்குன்னு. ஓகே டாக்டர், நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நம்ம உடம்புல இருக்குன்றது வந்து நமக்கு எந்த நேரத்துல வேணா அது வரலாம். இப்ப வந்து நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் ஆகுதுன்னா வந்து 40 yearsக்கு மேலதான் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்து சம்திங் வேற, அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து வேறையா அது பிரிக்கிறோம் நம்ம. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஜீன் வெரைட்டிஸ் ஆஃப் டிசீஸ் அப்படின்றப்போ வந்து குழந்தை பிறக்கும் போதே அந்த சைனோவியல் மெம்பரேன்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு 6 வயசுலயோ இல்ல 15 வயசுலயோ இல்ல 25 வயசுலயோ எப்ப வேணா அது நம்மளுக்கு காட்டலாம் அதோட ஆக்ஷன்ஸ். ஸோ எப்ப வந்து அதோட அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு டிரேஞ்ச் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொஞ்சம் சரியா ஆகல அப்படின்றப்போ வந்து பெயின் அண்ட் ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லுவாங்க. நம்மளால கையை அசைக்க முடியாது, அப்படியே நீர் கோத்துட்டு இருக்கும் கையெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. தமிழ்வாணி பேசுறேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மன்னார்குடியில இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம். என் பேர் தமிழ்வாணி மேடம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? பாப்பாவுக்கு வந்து பேச்சு வரலன்ட்டு டெஸ்ட் பண்ண மேடம். சரிங்கம்மா. இதுல வந்து ஹியரிங் லாஸ் இருக்கு அப்படின்ட்டாங்க. 95% வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்களாமா? எவ்வளவு வயசு ஆகுது அவங்களுக்கு? 2 வயசு 5 மாசம் ஆகுது மேடம். 2 வயசு 5 மாசம். சரிங்க. இப்ப வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்க சொல்லிருக்காங்க மேடம். வந்து அதுக்கப்புறம் வந்து அது பேசுனுச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் மிஷின் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிரெயின்ல அஃபெக்ட் பண்ணிருந்தா கால்க்லியர் இம்ப்ளான்ட் பண்ணணும். ஆமாங்க, கண்டிப்பா. இப்போ ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க? கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சரிங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்களா ஸ்பீச் தெரப்பி கொடுக்கும்போது? இப்ப வந்து 1 வீக்கா தான் மேடம் வச்சிருக்கோம். அது நல்லா சவுண்ட்லாம் அக்செப்ட் பண்ணிக்குது, பண்ணுது. ஆனா பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுது, இன்னும் வார்த்தை வரல. கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம உடம்புலயே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வர ஒரே விஷயம் வந்து நம்ம பேசுறது தான். நம்ம பேசுறதுக்கே எவ்வளவு மசில்ஸ், ஒரு 80-85% ஆஃப் மசில்ஸ் நம்மளுக்கு தொண்டையில இருக்க மசில்ஸ் ஆக்ட் ஆகுது. வோக்கல் கார்ட்னு சொல்லுவாங்க. சோ அதுல ஏதாவது டிஃபெக்ட், நீங்க சொன்ன மாதிரி பிரெயின்லே வந்து அந்த டிஃபெக்ட் இருக்கிறதாலதான் குழந்தைக்கு வந்து அது டிலே ஆகுது. சோ ஸ்பீச் தெரப்பி நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும், கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து மிஷின் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சோ அதையும் நீங்க யூஸ் பண்றது பெட்டர். சரி மேடம். இத வந்து ஹோமியோ அந்த சித்த மருத்துவத்துல வந்து சரி பண்ண முடியுமா மேடம், ஆபரேஷன் இல்லாம? நீங்க சொன்னீங்க 95% டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி பார்க்கும்போது இதை வந்து நம்ம மருந்து ஹோமியோபதின்னு கிடையாது, எந்த விதமான மருந்துமே எடுத்து நம்ம அதை சரி பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். நீங்க வந்து அந்த மிஷின் அண்ட் வந்துட்டு அந்த தெரபிஸ் யூஸ் பண்றது தான் பெட்டர் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். நன்றி. இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 ஹலோ. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. ஹலோ. பேர் சொல்லுங்கம்மா. சக்திங்க, நாமக்கல் மாவட்டம். ஓகே சக்தி, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சக்தி. மேடம், எனக்கு வயசுல நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க மேடம். ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறான், 5 வயசு ஆகுது. சரிங்கம்மா. உங்க வயது என்ன? எனக்கு இப்ப 27 ஆகுது மேடம். சரி, 27. சரிங்க. பீரியட்ஸ் ரெகுலரா வருதுங்களா? அதெல்லாம் நார்மலாவே ஆயிட்டு இருக்குங்க மேடம். அந்த இடத்துல கீழே அடிவயிறு வலிச்சுதுன்ட்டு ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் பார்த்தப்ப இப்படி நீர் கட்டி இருக்குது 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னாங்க.
அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப நிறுத்திட்டு மேடம் வந்து இப்ப முடியாது, கன்சீவ் ஆகி அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேணா அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரிம்மா. தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? தைராய்டு டெஸ்ட் பண்ணீங்க? டாக்டர் விட்டுட்டு சரி எப்படி கட்டியிருக்க போது குழந்தை எடுத்துக்கிறது அப்படின்ட்டு வேற ஒரு மேடம்கிட்ட பார்த்துட்டு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கோங்க மேடம். ஆனா பீரியட்ஸ்லாம் கரெக்ட் ஆகுது. சரிம்மா. மேடம் இப்ப எப்படி குழந்தை அடுத்த குழந்தை கேக்குறேன் சொல்றேன் நான். இப்போ கட்டி இருக்கும்போது குழந்தை உண்டாகி கன்சீவ் ஆகி குழந்தை பெத்துக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சிலருக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்து கட்டி வந்து சின்ன சின்ன சைஸா, அதாவது ஒரு கடுகளவு மேலேயே பரவி இருக்கும். அந்த மாதிரி கட்டிகள் இருந்தா கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்துரும் சிலருக்கு. பட் ஒரு சில பேருக்கு தான் வந்துட்டு 100ல ஒரு 35% ஆஃப் லேடிஸ்க்கு தான் வந்து கட்டி இருந்தா சுத்தமா வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கும். சோ நீங்க அந்த கட்டியோட கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுல பீரியட்ஸ் வராம இருந்தாதான் நம்ம வந்து கன்சீவ் ஆகிறதே ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். சோ இந்த டைம்ல கன்சீவ் ஆகி உங்க குழந்தை பிறந்தா ஓகே. பட் சிஸ்ட் இருக்கிறதால அது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆயிட்டு வளர்ந்துட்டே இருக்கும் ஆஃப்டர் டெலிவரி கூட. ஸோ அதை வந்து நீங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா போத் உங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு அந்த கட்டியும் வந்து டிசால்வ் ஆயிடும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. டாக்டர் கிட்ட பேசுறாங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. நான் என் பேர் சங்கீதாங்க. சொல்லுங்க சங்கீதா, என்ன ப்ராப்ளம்? நான் அதாங்க எனக்கு 20 வயசு ஆகுது, பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குதுங்க. எத்தனை வயசுமா? இது 4 வருஷமா இருக்குங்க இந்த ப்ராப்ளம். உங்க வயது என்ன? நான் அது வந்து மாத்திரை கொடுத்தாங்க 1 வருஷம் சாப்பிட சொல்லி. நான் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் மாத்திரை போடாம ஒரு 4 மாசம் கண்டினியூ ஆயிடுச்சுங்க. சரிம்மா. இப்போ 3 மாசமா பீரியட்ஸ் எல்லாம், அதுக்கு நீங்க எதனா சொல்லுங்க. சரிம்மா. வந்து எனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்குங்க. தைராய்டு டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? தைராய்டு வயசு சொல்லுங்க. சரிம்மா. தைராய்டு செக் பண்ணிருக்கீங்களா? தைராய்டு செக் பண்ணா அதெல்லாம் நார்மலா இருக்குங்க. சரிம்மா. அது எதனாலும் எனக்கு தெரியல. இப்ப 4 டாக்டரை பார்த்தேங்க. சரிம்மா. சரி, நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு அதேதான் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். சிஸ்ட் வர்றதே வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால தான் வருது. சோ அப்படி வரப்போ வந்து இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வராம இருக்கிறது, அதிகமா வர்றது. இவங்க சொன்னாங்க முதல்ல 4 மந்த்ஸ் வந்துச்சு. சோ அந்த டேப்லெட்ஸ் கொடுக்கும் போது வந்து நம்மளுக்கு முதல்ல வரும் கரெக்டா, அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு டிலே இருக்கும். அதனால வந்து கரெக்டா வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் கண்டினியூஸா எடுத்தா உங்களுக்கு அந்த உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ். ஓகே, உங்களுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நிச்சயமா நீங்க இதை பயன்படுத்திக்கணும். கீழே இருக்கிற ஸ்கிராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேற்கொண்ட என்ன சிகிச்சை முறைகள் எடுத்தா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம்ங்கிற தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், நம்ம இன்ஃபெக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது தொடர்பாக இன்னும் நம்ம பேசுறதுக்கு இன்னொரு நேர் பார்த்தலாம். வணக்கம். ஓகே, இன்ஃபெக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ இன்ஃபெக்ஷன் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகு என்ன டெஸ்ட் எடுக்கணும்? RA ஃபேக்டர் இருக்குங்கிற உறுதிப்படுத்துறதுக்கு பிளட்ல டெஸ்ட் எடுக்கணுமா, வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கா? அது என்ன எடுக்கணும்ன்றது? சோ வெரைட்டிஸ், அது ஸ்டேஜஸ் பொறுத்து. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தானா அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம முதல்ல வந்து பேசிக் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்றதே பெஸ்ட். பிளட் டெஸ்ட்லயே உங்களுக்கு வந்து RA ஃபேக்டர் அண்ட் CRP அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸா இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு RA ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் அப்படின்னு டயக்னோசிஸ் பண்ணலாம். இதுல வந்து சில பேஷண்ட்டுக்கு RA ஃபேக்டர் வந்து நெகட்டிவா இருக்கும், பட் அவங்களோட ப்ராப்ளம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கும். அது வந்து 0 நெகட்டிவ் 0 பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. சோ CRP லெவலும் இன்க்ரீஸ்டா இருக்கும். இது வந்து பிளட் லெவல்ல உங்களுக்கு. அது இதை விட நம்ம இன்னும் மேல போகணும் அப்படின்னா வந்துட்டு MRI அந்த மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி நர்வ்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா, இல்ல வந்து போன்ஸ் மசில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் டீப்பா நம்ம பாக்கிறதுக்கு MRI பார்க்கலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே டாக்டர், நம்ம இதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம்னா அடுத்த பக்க விளைவு என்ன வரும்? இப்போ சைனோவியல் அதை வச்சுதான் எல்லாமே வரும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல. அந்த ஆயில் நான் சொன்னேன் சைனோவியல் ஃப்ளூயிட், அதோட மெம்பரேன், அதை சுத்தி ஒரு மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளதான் ஆயில் மாதிரி இது இந்த கண்டென்ட் இருக்கும். சோ அந்த ஆயில் லெவல்ல இன்ஃபெக்ஷன் வந்து வலிலாம் வந்து ஆயில்ல வந்து ஆயில் வந்து கட்டி போயிட்டா எப்படி வேலையெல்லாம் வந்து நடக்காது. நம்ம மிஷின்ல இருக்கிற ஆயில் மாதிரி தான்.
சோ அது வந்து பக்கத்துல இருக்க மெம்பரேனை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வெளியில போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட வியாதிகள். அதுக்கப்புறமா வந்துட்டு சுத்தி இருக்கிற மசில்ஸ், நர்வ்ஸ், டெண்டான்ஸ். எப்பவுமே நர்வ்ஸ் அப்படின்றப்போ அதோட பெயின் வந்து சிவியரா இருக்கும். ஸோ ஸ்டேஜ் வைஸ் பேஷண்ட் இப்போ வந்து கொஞ்சம் மைல்டா தான் இருக்கு டாக்டர் எனக்கு பெயின் அப்படி சொல்ற பேஷண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன். இப்போ வந்து ரொம்ப சிவியரா லிகமெண்ட்ஸ் ஜவ்வுன்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு போயிடுச்சு, எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும், அப்படியே டச் பண்ணவே முடியாது. ஸோ மேல மேல அதுலயே சிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டெண்டான் ஷீட்னா கவர் பண்ணிருக்க அந்த ஷீட்ல வந்து கட்டிகள் மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா தான் வந்து நம்மளுக்கு மூட்டுக்கு மேலேயே பெரிய பெரிய சிஸ்ட் மாதிரி காட்டும் அது. ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து ஜாயிண்ட்குள்ளே தான் இந்த அஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நான் சொல்றது எல்லாமே வந்து இன்னும் நிறைய நம்மளுக்கு கண் வழியா அதோட ப்ராப்ளம், நுரையீரல் அண்ட் இதயம் அண்ட் வேற விதமான ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது மூட்டு இல்லாம மத்த இடத்துல வர ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அதெல்லாமே வந்து காம்ப்ளிகேஷன்றப்போ வந்து அது வராம இருக்கிற அந்த போன்ஸ் பெயின் அதுக்கு மட்டும் நம்ம மருந்து சாப்பிட்டு ஃபியூச்சர்ல எஃபெக்ட் ஆகாம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டு. ஓகே, பட் ஒன்ஸ் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆன போன்ஸோ அந்த வெயின்ஸோ திருப்பி மீள பெற முடியாதா டாக்டர்? அதுவுமே ஸ்டேஜ் தான். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் லெவல்ல மட்டும்தான் ப்ராப்ளம். பட் ஆரே ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெயின் இருக்கு. இப்போ ஒரு 10 வயசு குழந்தை, ஒரு 15 வயசு குழந்தை பிள்ளைங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த வலியை பொறுத்து தான் அது. ஜஸ்ட் வந்து நம்ம அந்த சைனோவியல் லெவல்ல வந்து மெடிசன் கொடுத்து பெயின் எல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுனா காம்ப்ளிகேஷன்ஸ் போகாம பாத்துக்கலாம். ஓகே, பட் இது வந்து ஜாப் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு தான் வருமா இல்ல வீட்டுல இருக்க சாதா ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்குமே வருது? பெண்கள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சோ அது ஏன் டாக்டர் பெண்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் ஏதாவது இருக்கு? கண்டிப்பா இதை நான் சொல்லணும் நிஜமா. அதாவது பெண்களுக்குன்னு பார்க்கும்போது 70% எல்லா டிசீஸுமே காமன் இன் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம பெண்களோட பருவ காலத்தை 3 விதமா பிரிக்கலாம். பியூபர்ட்டி வயதுக்கு வர டைம், அதுக்கப்புறமா வந்து அவங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னா குழந்தை கர்ப்ப காலம், அடுத்தது மெனோபாசல் ஏஜ் 3, அதாவது தீட்டளிக்கிற ஸ்டேஜ். ஸோ எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆகும். நான் சொன்னது இந்த 2, பட் இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. யூட்ரஸ் லெவல்லையும் தைராய்டு ஹார்மோன் அந்த மாதிரி லெவல்ல. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த 3 பருவ காலத்திலயும் அதிகமா குறைவா ஆகும். ஸோ அப்ப வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போதும் ஃபீமேல அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ எஸ்பெஷலி போன் ப்ராப்ளம், நம்ம இப்ப ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதே டாபிக் பார்த்துட்டு இருக்கிறதால சொல்றேன். சோ இப்ப என்ன ப்ராப்ளம் வந்தாலும் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட உடனே நான் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் டாக்டர் அப்படி வந்து ஈஸியா சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த சஃபரிங் அந்த இடத்துல வந்து ஓகே ஆகுது, அந்த மாதிரி அதிகமா ப்ளீடிங் ஆகுறதெல்லாம் சரி ஆயிடுது. பட் அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உங்க போனை தான் அது அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எஸ் வணக்கம், பேர் சொல்லுங்க மேடம். எங்க ஒய்ஃபுக்கு தான் மேடம் பால் கேட்கணும். ஓகே ஓகே, டாக்டர் பேசுங்க. மேடம் சொல்லுங்க சொல்லுங்க சார், பிரச்சனை இல்லை சொல்லுங்க. ஹலோ மேடம், டாக்டர் மாட்டுக்கு சொல்லுங்க சார், நான் டாக்டர் தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம், நாங்க திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? மேடம் அது முடக்குவாதம் தான் மேடம், எங்க ஒய்ஃபுக்கு தான். சரிங்க, அவங்க வயசு என்ன? வயசு வந்து 32 ஆகுது மேடம். சரிங்க, எவ்வளவு நாளா உங்களுக்கு இது இருக்கிறது தெரிய வருது? மேடம் இப்போ வந்து ஒரு 3 வருஷமா தான் மேடம். அது நான் குழந்தை இல்லை எங்களுக்கு, அதை செக் பண்றதுக்காக போனோம். சரிங்க. அது மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறமா இருந்து தான் இந்த 1 வருஷமா மாத்திரை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த வலியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்க. அதுக்கு நாங்க இப்போ பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல் வேற ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் மேடம். அங்க வந்து அது சுத்தம் பண்ண முடியாது, மாத்திரை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க. இப்ப குழந்தை இல்லைங்களா உங்களுக்கு? ஆமா மேடம், இல்ல. சரி, இந்த பிரச்சனையால இல்ல அப்படின்னு சொன்னாங்களா உங்களுக்கு டாக்டர்ஸ்? இல்ல, இதுக்கு அதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல மேடம். இப்ப நாங்க வந்து 15 வருஷம் அவருக்கு கல்யாணம் ஆகி. சரிங்க, எதனால குழந்தை இல்ல இதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லிருப்பாங்க இல்லையா? நீர் கட்டி இருக்கு மேடம், உயிரணுக்கள் கம்மியா இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்க, உங்களுக்கும் உயிரணு கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா மேடம். ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா ஏதாவது? மேடம் இப்ப நாங்க லோக்கல்லே பார்த்தோம் மேடம், மெட்ராஸ்லயும் வந்து பார்த்தோம். அது ஒன்னும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு மாதிரி சொல்றாங்க, அப்புறம் செக் பண்ணிட்டு போக போக கொஞ்சம் இது பண்ற மாதிரி சொன்னாங்க. அதனால நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன வயதாகுது சார்? எனக்கு வந்து 36 மேடம். சரி, இப்ப என்னன்னா வந்து இவருக்கும் வந்து ப்ராப்ளம் இருக்கு, உயிரணு கம்மியா இருக்கு, அவங்க ஒய்ஃப்க்கு சிஸ்ட்
அந்த பிசிஓடின்ற ப்ராப்ளம் இருக்கு வித் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் லெவல்லையும் ப்ராப்ளம் இருக்கு. இது அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஏஜ், குழந்தை பெத்துக்கிற ஸ்டேஜ். ஸோ இந்த டைம்ல அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு 2-3 வருஷமாவே சஃபர் ஆகுறாங்க. ஸோ இப்போ அவங்களோட அந்த லேடியோட போன்ஸ் வந்து நல்லா அஃபெக்ட் ஆகி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 90% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லேடி, குழந்தையும் இல்லை அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரீட்மெண்ட் அவங்க இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணணும். 32 ஏஜ்ன்றது ஒரு ஆவரேஜ் ஏஜ் தான். இப்பயே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தா அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாம கியூர் பண்ணலாம். அண்ட் கன்சீவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவரும் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸ்பெர்ம் கவுண்ட். ஓகே, நிச்சயமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற ஸ்க்ராலிங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் மாலினி. டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கம்மா. என் பேர் மாலினி, நான் எண்ணூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர் ஆகுது. சரிங்கம்மா. ஆனா இன்னும் ஒரு முறை கூட கன்சீவ் ஆகலண்ணா. சுத்தமா கன்சீவ் ஆகவே இல்லைங்களா? இல்ல, ஒரு முறை கூட கன்சீவ் ஆகல. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு. ஆனா டேட் வர்றதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே வந்துருது. சரிங்கம்மா. தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? புரியல. தைராய்டு செக் பண்ணீங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டேன் மேம். எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நார்மலா இருக்குன்ட்டாங்க. யூட்ரஸ் ஸ்கேன்ல ஏதாவது கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல, எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டேன். யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் இல்ல, எல்லாமே யூட்ரஸும் நார்மலா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. யூட்ரஸோட சைஸும் நார்மலா இருக்கு. சரிம்மா, சரி சரி. இது என்னன்னா சிஸ்ட் இப்ப இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. சிலருக்கு வந்து ஸ்கேன்ல உங்களுக்கு சிஸ்ட் இருக்கு அப்படின்றது தெரிய வராது. அண்ட் அந்த ஹார்மோனல் லெவல்ல மட்டும் ஏதாவது சேஞ்ச் இருக்கும். இப்ப 0.75 mg இருக்க வேண்டிய இடத்துல வந்து அது உங்களுக்கு கம்மியாவோ இல்ல ரேஷியோ ரொம்ப அதிகமாவோ இருந்தாலும் அது சிஸ்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு காமிக்காது. எல்லாமே நார்மலா இருக்கு டாக்டர், பட் எனக்கு நிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன், அந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அந்த மாதிரி ஏதாவது ஹார்மோன் லெவல்ல இருந்ததுன்னா சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணா போதும், கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னா கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தணும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். மேடம், டாக்டர் பேசலாம் மேடம்? டாக்டர்கிட்ட பேசலாமே, பேசுங்க. சொல்லுங்க சார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு 5 மாசம் ஆச்சு. தூத்துக்குள்ள இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், எனக்கு ஒய்ஃபுக்கு கரெக்டா அந்த மாசம் பீரியட் வராம இருந்துச்சு. சரிங்க. ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணா அவங்க அது பூரா அது ஒழுங்கா வர வச்சாங்க. அப்புறம் எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, தைராய்டு டெஸ்ட், எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனா இப்ப போன மந்த் வந்து வந்தவன வந்து பார்க்க சொன்னாங்க, போய் பார்த்தோம். சரிங்க சார். கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையில வளர்ச்சியிலன்னு சொல்றாங்க. அது என்ன செய்யணும், எப்படி என்னங்கிறது? சரி சார். இப்போ மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது சார்? மேடம், கரெக்டா 5 மாசம் ஆகுது மேடம். 5 மாசம் ஆகுது. சரிங்களா. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருங்களா? வரல மேடம். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துச்சு. சரிங்க. டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பீரியட் வரையும் வர சொன்னாங்க, அது பார்த்தோம். திருப்பி ஒரு 40 நாள் கழிச்சு பார்க்க சொன்னாங்க, பார்த்தோம். கருமுட்டை வந்து வளர்ச்சி இல்லைங்க. மற்றபடி எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, தைராய்டுல இருந்து பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து எல்லாம் பார்த்தாங்க. பட் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்தால மென்சஸ் வரும்போது நீங்க 2 நாள்ல வந்தா போதும். ஓகே சார். இது ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகுவாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நார்மலா எல்லா லேடிஸ்க்கும் நடக்கிற மாதிரி வாமிட் வர்றது எல்லாமே நடக்கும். நானும் நார்மலா தானே கன்சீவ் ஆனேன் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் கடைசியில அந்த எக்கு வந்து அவங்களுக்கு சரியா ஃபார்ம் ஆகலன்னு சொல்லுவாங்க. அப்ப அபார்ஷன், ரிப்பீட்டடா அபார்ஷன் ஆகும். ஸோ அது வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் தான் அந்த எக்கை வந்து நல்லா க்ரோத் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த இம்மெச்சூர்ட் எக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி ஃபார்ம் ஆகும் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து வெறும் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்க வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதே ஹார்மோனை இன்ஜெக்ஷனா உங்களுக்கு கொடுத்து டைரக்டா அந்த எக்கை வந்து ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. சோ இதுக்கு ஹோமியோபதியில இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், டேப்லெட் ஃபார்ம்லயே கொடுப்போம். சைடு எஃபெக்டும் இருக்காது, ஈஸியா கன்சீவ் ஆகலாம். ஈஸியா கன்சீவ் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்திக்கோங்க. பக்க விளைவுகள் தொடர்பாக நம்ம பேசிட்டோம் டாக்டர். ஆர்ஏ ஃபேக்டர். இப்ப நம்ம இதை வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அம்மா அப்பாவுக்கு இருந்தா ஜெனடிக் வழியா வரும்னு இப்ப சொல்லியிருக்கீங்க நீங்க. அதை நம்ம எப்படி தடுக்கிறது வராம? கண்டிப்பா. சோ வராம தடுக்கிறதுக்குன்றது வந்து வழிகள், நிறைய வழிகள் இருக்கு. அது வந்து எப்படின்னா வந்துட்டு
மெயினா வந்து ஹோமியோபதி வச்சே நான் அது உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நம்ம தொடர்ந்து இதுக்கான விளக்கம் டீடைலா தெரியணும் இல்லையா? ஒரு நேயர் மட்டும் நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. மேடம் என் நேம் மனோன்மணி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? எனக்கு 2 டவுட் கேட்கணும் மேடம். கேளுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தைராய்டு, இப்ப பேபி பிறந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தைராய்டு இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேமா. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மேடம். ஆனா காலையில வெறும் வயித்துல ஒரு டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. சரிம்மா. பட் ஆனா அது காலையில வெறும் வயித்துலங்கறனால சில நேரம் மறந்து போயிடுது. எனக்கு கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு நாள் சாப்பிட்றேன், அப்புறம் மறுபடியும் 2 நாள் விட்டுறேன், அப்புறம் மறுபடியும் எங்கேயாவது வெளியே போறப்ப சாப்பிட மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி விட்டு சாப்பிடறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா மேடம்? விட்டு சாப்பிடுறதுனால கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். பட் ஆனா வந்து உங்களுக்கு எப்படின்னா தைராய்டு எப்படின்னா வந்து நீங்க கொஞ்ச நாள் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி டிசீஸ் கிடையாது. அது வந்து ஒரு ஹார்மோன். தைராய்டுன்றப்போ நம்ம ஹெட் டு ஃபுட் அதுதான் நம்மள மெயின்டைன் பண்ணுது. அப்படின்னு இருக்கப்போ நீங்க வந்து மருந்து கரெக்டா சாப்பிடணும் அண்ட் லைஃப் லாங் சாப்பிடணும். உங்களுக்கு மருந்து சில நேரம் ஒத்துக்காம இருக்கலாம், இல்ல அதனால வேற ஏதாவது அலர்ஜிஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு அதனால நீங்க சஃபர் ஆவீங்க. பட் நீங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது நீங்க கொஞ்ச நாள் தொடர்ந்து மெடிசன் எடுத்தீங்கன்னா அதை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி மருந்து மிஸ் பண்ணும்போது நம்ம பயப்படணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வராது. மருந்தே இல்லாம கண்ட்ரோல்ல நீங்க வச்சுக்கலாம். மேம் அப்புறம் நம்ம வந்து கன்சீவ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரெக்னன்சி கார்டுல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல மேடம்? ஆமாமா. எத்தனை நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணா கரெக்டா ரிசல்ட் தெரியும் மேடம்? இப்போ வந்து நீங்க கான்டாக்ட் இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். சரிங்க, அது வந்து நீங்க ஒரு 60 டேஸ் கான்டாக்ட் இருந்து ஒரு 60 டேஸ்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பீரியட்ஸ் வந்து 45 டேஸ் அபோவ் உங்களுக்கு டிலே ஆயிடுச்சுன்னா நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். முழுமையான விளக்கங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு இது எந்த ஏஜ் பருவத்துக்கு வரும்னு சொல்லும் போது நீங்க நிச்சயமா சொன்னீங்க பெண்களுக்கு கொஞ்சம் 40 வயசுக்கு மேல. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு டாக்டர். அது ஏன்னு பார்த்தா நம்ம இப்ப ஒரு தாய்க்கு இருக்கலாம் இந்த மாதிரி RA ஃபேக்டர்னு சொல்லிட்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அம்மாக்கு இருக்கலாம். ஸோ அந்த அம்மாக்கே கொஞ்சம் பயமா இருக்கும் குழந்தைக்கு வந்துடும். மோஸ்ட்லி டயபெட்டிக் எல்லாதுமே வந்து அம்மாக்கு இருந்தா குழந்தைக்கு வந்து அது வந்துடும். அதுவும் வந்து ஜெனட்டிக் லைக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி RA ஃபேக்டர், SLEன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் ப்ராப்ளம், சோரியாசிஸ் அந்த மாதிரி தாய்க்கு இருக்குன்னா அது குழந்தைக்கு வந்துடும். ஸோ ஹோமியோபதியில தாய்க்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது தாய் வந்து அந்த மெடிசன் சாப்பிடுறாங்க அப்படின்னா வந்து பிளாசண்டா வழியா குழந்தைக்கும் அந்த மெடிசன் போய் திரும்ப ஃபியூச்சர்ல குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கும் மருந்துகள் இருக்கு. ஸோ வந்து குழந்தை வந்து இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே அது மருந்து தாய் மூலியமாவே சாப்பிடலாம். ஆனா கர்ப்ப காலத்துல வந்தா மருந்துகள் எடுக்க கூடாது இல்லையா டாக்டர்? ஆனா கர்ப்ப காலத்துல RA ஃபேக்டர் ஒரு அம்மாவுக்கு இருக்குன்னா அதை எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கலாம். கர்ப்ப காலத்துல மருந்துகள் எடுக்க கூடாது அப்படின்றது வந்து மத்த மருந்துல அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் ஹோமியோபதியில அப்படி கிடையாது. பட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் மெடிசன் இருக்கு. இது வந்துட்டு நம்ம கர்ப்ப காலத்துல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெடிசன்ஸ் டாக்டர்ஸ்க்கே தெரியும். ஸோ அது இல்லாம அந்த லேடிக்கு என்ன ப்ராப்ளம், ஸோ குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, என்ன பொட்டன்சி, என்ன டோசேஜ், அதை பொறுத்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சிவகாசி பக்கத்துல வெம்பக்கோட்டையில இருந்து பேசுறேன். நல்லது, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. மேடம் சொல்லுங்க சார். பேசுங்க, டாக்டர்கிட்ட கேள்விகளை கேளுங்க. டாக்டர் மாட்டா பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம் எனக்கு வந்து ஏசுஸ்பிரிமியா. உங்க வயது என்ன சார்? 40 மேடம். சரிங்க சார். ஒய்ஃபுக்கு என்ன வயசு? ஒய்ஃபுக்கு 30. சரி, குழந்தை இருக்குங்களா சார்? 30 வயசு ஆகுது. சரி சார், உங்களுக்கு இப்போ குழந்தை இருக்குங்களா? முதல் குழந்தை இருக்குங்களா இல்ல குழந்தையே இல்லைங்களா? மேடம் குழந்தை இல்ல. சரிங்க. வேற ஏதாவது டெஸ்ட்லாம் எடுத்துருக்கீங்க? ஏசுஸ்பிரிமியா எனக்கு புரியுது சார். ஏசுஸ்பிரிமியா உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இல்ல, சுத்தமா நில். ஆமா மேடம். சரி சார். இது வந்து எனக்கு அம்மா பாத்துருக்கு, பெரிய அம்மா. சரிங்க சார். கண்ணத்துல வீங்குற மாதிரி ஏதாவது அம்மா போட்டிருக்குங்களா உங்களுக்கு? மம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேடம்? வேற ஏதாவது அம்மை உங்களுக்கு வந்திருக்குங்களா? இல்ல மேடம், அந்த இல்ல, இப்பதான் வந்திருக்கு. சரி சார், சரி சார். இது என்னன்னா அம்மா போட்டிருக்கு. ஏதோ இன்ஜெக்ஷன் போடணுமா இல்ல இதுவே ஹார்மோன் மாறுமா அப்படின்ற கணக்குல உங்க சந்தேகம் கேக்குறேன்.
கண்டிப்பா சார். இந்த அம்மா வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து இது கண்டிப்பா வந்து உங்களோட கோனோடல் ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க, மேல்ஸ் ஜெனிட்டல்ஸை கண்டிப்பா பாதிக்கும். இந்த மாதிரி அம்மா வந்துச்சு மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது அவருக்கு ஆல்ரெடி வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் சுத்தமா இல்லை, ஏசோஸ்பெர்மியா. ஸோ இது இன்னும் அஃபெக்ட் ஆகும்போது அவருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் அங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்டிமுலேஷனே சுத்தமா இருக்காது. ஸோ முதல்ல கண்டிப்பா அவர் அந்த மம்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஏஜ் அபோவ் 40 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இமீடியட்டா அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 45 அபோவ் ஆயிடுச்சுன்னா எந்த ட்ரீட்மெண்ட் அவர் எடுத்தாலும் அது அவருக்கு கஷ்டமாயிடும். ஓகே, அதனால சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னா கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஊட்டியில இருந்து பேசுறோங்க. நல்லது, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எங்க ஒய்ஃபுக்கு இப்ப கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆச்சு. சரிங்க சார். ஒய்ஃப் வந்து இப்பதான் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி கன்வீன்ஸ் ஆனாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி கன்வீன்ஸ் ஆனாங்க மேடம். ஓகே. அவங்களுக்கு வந்து அப்புறம் 2 மாசம் நாங்க செக் பண்ணிட்டு அப்புறம் 2 மாசம் 2.5 மாசம் கழிச்சு இது குழந்தை செக் பண்ணும்போது குழந்தை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சார். அதனால சரி டாக்டர்கிட்ட பார்த்து நாங்க அந்த இது எடுத்துட்டோம். இப்ப 1 மாசம் கழிச்சு திரும்பி அவங்க பீரியட் ஆயிட்டாங்க. சரி. இப்ப நம்ம டாக்டர்கிட்ட ஏதாவது கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம உர வச்சுக்கலாங்களா இல்ல எப்படி? இப்ப தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்களா சார் உங்க வைஃப்க்கு? ஹலோ, தைராய்டு பிரச்சனை இருக்குங்களா உங்க வைஃப்க்கு? ஹலோ, தைராய்டு பிரச்சனை இருக்குங்களா? அவங்க வந்து 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ்ல ஏதோ திரும்ப அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா ஹேபிச்சுவல் அபார்ஷன் சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி எக் ஃபார்ம் ஆகும், எல்லாம் நார்மலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரப்சர் ஆயிடும். அது வந்து அது வளர்ச்சி இல்லாததுனால ரப்சர் ஆயிடும். ஸோ தைராய்டு டெஸ்ட் அவர் பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க அவங்களுடைய வைஃபை கூட்டிட்டு வந்து தைராய்டு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்திட்டு டாக்டர்ஸோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் டார்வின். எங்க இருந்து பேசுறீங்க? பட்டுக்கோட்டை. டாக்டர் பேசுங்க. என் பேர் டார்வின். சொல்லுங்கம்மா. டார்வின், பட்டுக்கோட்டை. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. ஹலோ, எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. சரி, என்ன ப்ராப்ளம்? உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு டிவி வால்யூம் ரொம்ப அதிகமா வச்சிட்டு இருக்கீங்க. தொடர்பு தானா துண்டிக்கப்பட்டுடுது. நீங்க மீண்டும் ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே டாக்டர், நம்ம ஹோமியோபதியில எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? பாசிட்டிவ் ஹோமியோபதியில இந்த RA ஃபேக்டருக்கு எத்தனை பேருக்கு சக்சஸ் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பா இது வந்து ஸ்டேஜஸ் மாதிரி தான். கம்மியா இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து இவ்வளவு நாள் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கான்ஸ்டன்டா அப்படின்னு மருந்துமே வேற வேற மருந்துகள் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு வேற எனக்கு வேற மருந்துகளே வேற வேற இருக்கும் ஹோமியோபதி இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அது கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் வந்து மெடிசன்ஸ் தராங்க. அண்ட் வந்து இதுல வந்து ரெஸ்ட் தேவை அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் டயட் மூணுமே வந்து ரொம்ப அவசியம். ரெஸ்ட், எக்ஸசைஸ், டயட் அப்படி நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து சைடு எஃபெக்ட் இல்லாம பெர்மனன்ட் கியூர்ல இருக்கலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேரு சுல்தான். எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம், என்னோட வைஃப் வந்து மேரேஜ் ஆகி எனக்கு 1.5 இயர்ஸ் ஆகுது. கன்சீவ் ஆகல. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்குது. சரிங்க சார். இப்போ நாங்க டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரி. ட்ரீட்மெண்ட்ல என்னன்னா இப்போ லாஸ்ட் வந்து 28 டேஸ்ல வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க சார். ஆக்சுவலா வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்க்கறது வரைக்கும் கருமுட்டை வெளியாகலன்னாங்க. சரிங்க. கருமுட்டை வெளியாக ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கருமுட்டை வெளியாகலன்னாங்க. ஆனா ஸ்கேன் பண்ணி பார்த்த 2வது நாள்லயே
பீரியட்ஸ் வந்துடுச்சு. எப்படி என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்து கருமுட்டை வெளியே வரலான்ட்டாங்க. அது எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. ஆக்சுவலா பீரியட்ஸ் வராந்தாலே கருமுட்டை சேர்ந்து தான் வரும். என்னோட ஒப்பீனியன். இது நீங்க என்ன சொல்றீங்க மேம்? சரி, நான் சொல்றேன். தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்ல மேம், இல்ல தைராய்டு ப்ராப்ளம் கிடையாது. ஸ்கேன்ல ஏதாவது கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல, அந்த மாதிரியும் சொல்லல. சோ கொஞ்சம் PCOS இருக்கறதா சொல்லிருக்காங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்குது. PCOS. ஓகே. சரிங்க சார். சரி. மந்த்ஸ் டேப்லெட் போட்டு சரி பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் பீரியட்ஸ் வந்தப்ப வந்து கருமுட்டை வெளியாகலங்கறாங்க. சரி சார். எப்படி எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு மேம்? ஓகே சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. என்னன்னா வந்து இதுவும் வந்து அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி PCOS இருக்கு அவருக்கு. PCOS இருந்தாலுமே வந்து சிஸ்டம் உங்களுக்கு கரையிற மாதிரி இருக்கும். மெடிசன் சாப்பிடும்போது டிசால்வ் ஆகும். அந்த ஹார்மோன் லெவல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு இன்சஃபிஷியன்சி இருக்கும். அந்த ஹார்மோன்ல நம்ம இன்னும் வந்து அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். சோ அப்ப வந்து இந்த மாதிரி கன்சீவ் ஆகுறது, டிலே ஆகுறது, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருந்துட்டே தான் இருக்கும். என்ன டாக்டர் சிஸ்டம் இல்ல, தைராய்டும் இல்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் ஐ டிடன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். ஓகே, சைடு எஃபெக்ட் இல்லாம எடுக்கலாம் நம்ம ஹோமியோபதி. ஓகே, சோ இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமா அடுத்த கன்சீவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறையை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கு டாக்டர்? இது பாசிட்டிவ் ஹோமியோபதி, இதோட நேம் வந்து இது சென்னை, கோவை, மதுரை 3 இடத்துல இருக்கு. அண்ட் அதர்ஸ் அவுட் சைட்ல வந்து பெங்களூர், ஹைதராபாத், கர்நாடகா எல்லா இடத்துலயுமே இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா நகர், வேளச்சேரி 2 இடத்துல இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க. என் பேர் மரகதவள்ளி. மரகதவள்ளி, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க மரகதவள்ளி. எனக்கு வந்து இப்ப 4 மாசமா இருக்கேன். என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? நான் கன்சீவா இருக்கேங்க, 4 மாசம். சரிங்கம்மா. ஆனா வயிறு வலிக்குது, வெள்ளை மாதிரி படுது. வெள்ளை மாதிரி படுதுங்களா? வயது என்னம்மா உங்களுக்கு? 19. சரிங்க. வேற ஸ்கேன்லாம் எடுத்து பாத்துருக்கீங்களா கரெக்டான நேரத்துல? ஸ்கேன்லாம் எடுத்துட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்குங்களா? டாக்டர் ஒன்னும் சொல்லல இல்லைங்களா? ஒன்னும் சொல்லல. சரி, நீங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு வெள்ளப்படுறது வந்து சாதாரணமான விஷயம் தான். ஆனா வந்து அதுல வேற ஏதோ இன்னும் சிவியரா உங்களுக்கு வயிறு வலியோ இல்ல வந்து யூரின் போற இடத்துல அரிப்பு, எரிச்சல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு ஸ்கேன் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ரே அந்த மாதிரி ஏதாவது டாக்டர் எடுக்க சொன்னா எடுத்துக்கோங்க. அண்ட் ஏதாவது டியூபல் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி வலி அண்ட் வந்துட்டு வெள்ளப்படுற ப்ராப்ளம் இருக்கும். அது என்னன்னு நீங்க கரெக்டா கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்க கைனகாலஜிஸ்ட். நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் டாக்டர்ஸ் கைட் பண்ணுவாங்க. நன்றி மங்களின் அழைப்புக்கு இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. பிரியா மேம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. எஸ் எஸ். சொல்லுங்க பிரியா. மேம், எனக்கு இப்போ 74 days ஆகுது. 60 daysல நான் ஹாஸ்பிட்டல் போனேன், கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொன்னாங்க. சரிங்க. ஸ்கேன் பார்க்க ஒரு 15 days கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு 74 days ஆகுது. நேத்து போனேன், ஓகே சொன்னாங்க. பைக்ல வந்து ஸ்கேன் பார்த்தாங்க. அப்போ வந்து கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ளோடி வச்சு ஸ்கேன் பார்த்தாங்க. அப்ப துடிப்புலாம் நல்லா இருக்கு. சரி, ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்கு. HIV அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இல்ல, நெகட்டிவ் தான் அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன் மேம் வயிற்றுல வச்சு பாக்குறப்போ அந்த மாதிரி தெரியல? சோ அது வந்து நீங்க இப்பதான் வந்து உங்களுக்கு குழந்தையோட growth-ஏ ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு சோ அதோட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்டீரியரா பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ அதனால பயப்பட வேண்டியதுலாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே, கவலைப்படாதீங்கம்மா, நல்லபடியாக குழந்தை வளரும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இன்னைக்கு RA ஃபேக்டர் பத்தி முழுமையான தகவல் கொடுத்திருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி நிறைய தகவலோட கலந்து சிறப்பித்திருக்கீங்க. நன்றி. இந்த நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜெயந்தி அவர்கள் RA ஃபேக்டர் தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசினாங்க. இதை தவிர மேற்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தாங்க. கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.